ஏறக்குறைய டிவிகே பனையூர் அலுவலகத்தில் அரங்கம் நிறைந்தது, இல்லைன்னா ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு போர்டை வைக்க வேண்டியதாக ஆகிடும் பொழுது, அந்த அளவுக்கு தேப்பை தேப்பையாக மந்தை மந்தையாக சாறை சாறையாக வந்து மாற்று கட்சியிலிருந்து டிவிகேல வந்து இணைகிறாங்க. ஏங்க இது என்னங்க பெரிய விஷயம்? வந்து ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு, அந்த கட்சி ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா மற்ற கட்சியிலேருந்து வரவங்க இணையிறது வழக்கமான ஒரு விஷயம் தானே. அப்படின்னா இது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக இருக்குதுங்க. வந்து அதுவும் வந்து நிறைய கட்சிகள் முக்கியமானவங்க வராங்க. பெரும்பாலும் வந்து இந்த ஊர்லேருந்து இந்த தொண்டர்கள் வந்தாங்க, அந்த ஊர்லேருந்து இந்த நிர்வாகிகள் வந்தாங்கன்னு இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அதுவும் அதிமுகவில் இருந்து அந்த கட்சி அதிமுகன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற அளவுக்கு அதை கொலாப்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. வந்து இதுக்கு பின்னணியில் கூட பாஜக இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, விஜய் அவங்க தான் இயக்கி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக பாஜக விஜயை வைத்து திட்டம் போட்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்ற ஒரு கதை அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பாஜகவே நேரடியாக பண்ணிட்டு போயிடலாமே. அது ஏன் இங்கே சிஎம் விஜயை சுற்றி அது பண்ணணுன்ற ஒரு இது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய், தாவேகா, பிஜேபியோடைய பி டீம் அப்படின்ற மாதிரியான ஒரு குரல் எதிர்வலிச்சுக்கிட்டே இருக்குது. வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக ஒலித்த குரல் என்னென்னா, ஏங்க நாங்கள் திமுகவில் காலகாலமாக போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், கொடி கட்டிக்கிட்டு இருக்கோம், சாதாரண தொண்டர்களாக இருந்து சும்மா இந்த வட்டம் மாவட்டம் கூட இல்லை, சின்ன சின்ன இதில் பொறுப்பில் இருக்கிறோம், எங்களுக்காக எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன்றீங்களே, எங்களை அடுத்த லெவல்லையே எங்களை வளர விட மாட்டேன்றீங்களே, இன்றைக்கும் நாங்கள் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம், இன்றைக்கும் நாங்கள் வந்து கொடி கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பதவி பூரா யாருக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு மினிஸ்டர்ஸ், மாவட்ட செயலாளர், முக்கிய பொறுப்பில் இருக்கலாம் எடுத்து பாருங்கள். குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வந்து ஒரு போஸ்டிங்கை நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தீங்க. நீங்கள் நாங்களாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு உட்கட்சி பூசல் உள்ள வந்து ஒரு புகைச்சல் இருந்தாலும், ஆனால் அதை வெளியே காட்டிகள் அந்த குரல் ஒழிச்சுட்டே இருந்தது. இப்போ தேவைக்காவில் அது மாதிரியான ஒரு குரல் ஒழிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிருந்து வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவிலேருந்து அத்தனை பேர் நேற்று பார்த்தீங்கன்னா விஜயதாரணி, கன்னியாகுமரி மாவட்டம் விலாங்கோடோட முன்னாள் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பிஜேபியில் போனாங்க. பிஜேபியில் போயிட்டு எனக்கு சரியான பதவி கொடுக்கல, சரியான நிர்வாக இது கொடுக்கல, என்னென்னோ குற்றச்சாட்டு வச்சு ரைட் ஓகே நான் ஏன் தாவேகாவில் நான் ஏன் வந்து இணைஞ்சேன் அப்படின்னா, இங்கு ஒரு திறமையான ஒரு ஆட்சி நடக்கிறது, இளைஞர்களுடைய கூட்டம் இருக்கிறது, ரொம்ப லாங் டைமில் இந்த கட்சி நடக்கும் அப்படி அதில் மாற்று கருத்து கிடையாது. தாவேகாவில் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 99% இளைஞர்கள் தான். ஒரு இளைஞர் படையே உள்ளே இருக்கீங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அந்த கட்சியை அசைக்கவே முடியாதுங்க. இதுதான் விஜயதாரணி நேரடியாக சொல்லாமல் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயோடைய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்புறம் போதை ஒழிப்பு, மற்ற இந்த சாராய கடையை மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வரவேற்கத்தக்க விஷயம், நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அப்புறமா வந்து முன்னாள் அமைச்சர் பச்சைமால், வனரோஜா அவர்கள், அப்புறம் பாலகங்கா, இவங்கெல்லாம் அதிமுகவில் பெரிய பொறுப்பில் படா பொறுப்பில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து இப்போ தேவைக்கால போஸ்டிங் கொடுக்கணும் பாப்பா. இவங்களாம் சும்மா ஒன்றும் வரல, அந்த போஸ்டிங் எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ வாரிய தலைவர்னு எத்தனை பேருக்கு நீங்கள் வாரிய தலைவர் கொடுப்பீங்க? இப்போ நாங்களாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இல்லை, விஜய் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலேருந்து நாங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நாங்களாம் பெரிய அளவில் உழைச்சிருக்கிறோம். இந்த கட்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குன்னா எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பதவி ஆசை இல்லாமலாம் வந்திருக்கிறாங்க, வர்றாங்க. அதனால் எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்க, எங்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின் பொழுது இது எல்லாம் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற ஒரு விஷயம். நான் என்றைக்கும் வந்து என்னுடைய கட்சிக்காரர்களை நான் விட மாட்டேன். அவங்க ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்களா சரி இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கத்திலேருந்து உழைச்சி வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க டிவிகேவுக்காக என்ன நம்பி வந்தவங்க. ஏன்னா இதே கேள்வியை தான் அவர் பொதுவாக கட்சியில் உள்ளவங்க நிர்வாகிகள் கேட்கறது என்னன்னா, ஏம்பா இப்போ வந்து சாரையாக மந்தியாக வரீங்கல்ல, அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள் கட்சி நீங்கள் ஒரு கட்சியாகவே நம்பல இல்லை, நீங்கள் எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆவார்னு நீங்கள் துளியோட நம்பல இல்லை, அதிகபட்சமாக நான் 2 இடத்துல ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற முடிவோடு இருந்தீங்க. யாருமே எங்களை சீனில், நீங்களா கூட்டணிக்கு வந்து யாருமே பேசலை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இவ்வளோ போல்டாக சொன்ன பிறகு எங்களெல்லாம் காமெடியாக பார்த்தீங்கல்ல. ஆனால் இப்போ பாருங்க எப்படி வந்து இங்கே வந்து விழறீங்க அப்படின்னு ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான் வந்து என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் என்றைக்கும் கைவிட மாட்டேன். யாரை? தன்னுடைய கட்சிக்காரர்களை சிஎம் விஜய் சொன்ன ஒரு விஷயம்.
நீங்கள் அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கினா கூட நிறைய சொல்லலாம். வந்து மிக மிக முக்கியமான ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இவர் எடுத்துங்க, புஷி ஆனந்த். அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இந்த மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம்னு வச்சுங்களேன், ரசிகர் மன்றத்தை வளர்ப்பதற்காக, ரசிகர் மன்றத்தை பல கிளைகளாக அதை நற்பணி இயக்கமாக மாற்றுவதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து வரவழைக்கப்பட்டவர் அவர். அவர் அப்படி கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். எந்தவித பலனும் எதிர்பார்க்கவில்லை அவர். அவர் அப்புறமா வந்து டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்த பிறகு கடுமையான உழைப்பு இது பண்ண அவரை வச்சு நிறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க. இட்டுக்குன்னு போய் அப்புறம் இவரை நம்பிலாம் எப்படிங்க வந்து விஜய் கட்சி நடத்த போகிறாரு அப்படிலாம் ஒரு கேள்வி இருந்தது. இந்த டிவிக்கு தோற்று போச்சுன்னா அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஆனந்த் அவர்கள் தான். மற்றபடிலாம் வேற யாருமே தேவையில்லை. இப்படியா விமர்சனங்கள் இருந்தபோது ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அவருக்கு ஏற்கனவே 2வது இடத்துல கொடுத்துருக்காரு சிஎம் விஜய். அவருடைய 2வது இடம் கொடுத்துருக்காரு. இப்போ என்னன்னா இவரெல்லாம் வச்சு எப்படிங்க, இவரெல்லாம் ஒரு அமைச்சர் எப்படிங்க ஏற்றுக்க முடியும், இவரெல்லாம் வச்சு எப்படிங்க நீங்கள் கட்சி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டார் சிஎம் விஜய். இந்த ஒரு பக்கம் தெளியாச்சு. இன்னொரு பக்கம் தன்னுடைய கார் ஓட்டுநர், அவர் ரொம்ப காலம் நாங்களாம் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்த காலத்துலேருந்து இப்போ விஜய் சார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நாங்கள் ராஜேந்திரன் அண்ணன்கிட்ட தான் போய் கேட்போம், ஆனால் எங்கே இருக்கிறாருன்னு. அவர் கரெக்டாக சொல்லி, சார் இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது, அந்த இடத்துல ஷூட்டிங், நான் சொன்னேன்னு சொல்லிட்டாதீங்க. அவருக்கு பயம் வந்து. ஆனால் நீங்கள் இன்டர்வியூ எடுக்குது அப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டம் வந்து. இல்லைனா நீங்கள் எஸ்ஐசி சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்லிட்டு வருவது. அவரும் அப்படியே தொடர்ச்சியாக அவருடன் ஒரு சாரதியாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து விருகம்பாக்கம் தொகுதியோடைய எம்எல்ஏ ஆகி அரசு கொறடாவாக்கியிருக்காரு. வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு. இப்போ இவரை ஏறக்குறைய தன்னுடைய பர்சனல் பிஏ மாதிரி வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் என்னன்னா என்னை நம்பி வந்தவங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜெகதீஷ் ரூட், ஆனால் அவரை பயங்கரமாக அவரை பற்றி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் கவலையே படல. வந்து இப்போ அவர் ஏறக்குறைய அவருடைய பர்சனல் பிஏ மாதிரி ஆகிட்டார். சிஎம் விஜய் எங்கு சென்றாலும் அவர் செல்றாரு. ஒரு நம்பிக்கை தான். ஜெகதீஷ் அவர்கள் வந்து என்ன சொல்றது, சினிமாவுக்காக வந்தவர். வந்து சினிமாவில் இந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் அப்போ அந்த சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துட்டு வந்த சமயம் வந்து அவர் சோஷியல் மீடியாவில் பயங்கர கெட்டிக்காரர். அப்போ அதை ஹேண்டில் பண்ண வந்தவர் வந்து ஜிவி பிரகாஷுடைய ஸ்டுடியோவில் இருந்தவர். அதுக்கப்புறம் பிறகு விஜய் கூட போயிட்டார். அப்புறமா சிஎம் விஜய் ஆன பிறகு அவருடைய பர்சனல் இதுவாகிட்டார். இது சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடன் இருந்தவர்களை, தன்னுடன் உழைத்தவர்களை, தன்னை நம்பி வந்தவர்களை நான் என்றைக்கும் விடமாட்டேன் சாமி அப்படின்ற ஒரு விஷயத்தில் விஜய் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு மாற்றுக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் உங்கள் கவனிச்சுன்னு தான் இருக்கிறேன். 1000 பேர் 1000 கட்சியிலேருந்து வந்தாலும் என் கட்சிக்காரர்களுக்கு நான் வந்து வாரியம் கொடுக்கணுமா, மாவட்ட செயலாளர் கொடுக்கணுமா, ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே விசிகாவுடைய இது விசிகாவில் இருந்தது. யாரெல்லாம் அங்கே கட்சி பொறுப்பில் இருக்காங்களோ இல்லை எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. வந்து அப்படி இருந்தது. இப்போ வந்து இங்கே ஒவ்வொரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பதவி கொடுக்காதவர்கள் இவங்கெல்லாம் எந்த அதிருப்தியும் நீங்கள் படாதீங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது, வந்தவுடனே உங்களுக்கு சீட்டு நீங்கள் இருங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதில் கட்சிக்காக மிக சிறப்பாக வேலை செய்கிறவங்க, மிக முக்கியமாக மக்கள் பணி ஆற்றுபவர்களுக்கு உங்களுக்கு எம்பி சீட். எம்பி எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தாவேக தரப்பில் கட்சியை பலப்படுத்துவதற்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தொண்டர்களை நிர்வாகிகளை தங்களுடன் அழுத்தமாக வைத்திருப்பதற்காக உட்கட்சி பூசல் எந்த விதத்திலும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையை தாண்டி ஒரு உறுதியை சிஎம் விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். நேற்று நடந்த திமுக மகளிர் அணி கூட்டம் நினைக்கிறேன். வந்து அதில் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கோபமாகவும் விஜயை கொஞ்சம் சிஎம் விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் 6 மாத காலம் சிஎம் முதல்வர் அவர்களை விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நாங்கள் சொன்னது அதுதான். ஆனால் அதை வேற மாதிரி திரிச்சு வேற மாதிரி விஷயமா கொண்டு போய் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவுத்துருவோம் அப்படின்னு நான் சொன்னதாக வந்து வெளியே சொல்லிக்கிட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 6 மாத காலம். ஆனால் இந்த 1 மாதத்து காலத்திலே வந்து இந்த தப்புகள் நடந்தது, இந்த குற்றங்கள் நடந்தது, இந்த இதெல்லாம் நடந்ததுன்னு அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு, நீங்களாம் என்ன பண்ணீங்க, எங்கள் ஆட்சியை வந்து குறை சொன்னீங்கல்ல, எங்கள் ஆட்சி மேலே விமர்சனம் சொல்லி இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு 30 நாள்லேயே உங்கள் ஆட்சி மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய அளவில் முதல் முறையாக முதல்வர் விஜயை விமர்சித்து அவர் பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்னு போகிற இடம் பூரா முதலமைச்சர் விஜய் கான்ஃபிடண்ட் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
ஆனால் அவர் முதல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கட்டுங்க, இருக்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுதான் எதிர்க்கட்சி. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம எதிர்க்கட்சி, நம்ம கடுமையாக உழைக்கணும், விரைவில் நம்ம ஆளுங்கட்சியாக மாற வேண்டும், அதற்கு உங்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியமான உழைப்பு அப்படின்னு. ஏன்னா இந்த தமிழக அரசியல் களத்தில் இது யாருமே எதிர்பார்க்கலங்க. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, இல்லைன்னா அதிமுக திமுக, இப்படிதான் இருந்தது. திடுதிப்புன்னு டிவிகே வந்து உள்ள உட்காந்துருச்சு. டிவிகேவில் வந்து முதல்வர் ஆகிட்டாரு, விஜய் வந்து முதல்வர் நாற்காலில் உட்காந்துட்டாரு. இன்னைக்கு என்னடா அது வந்து கொல்லூருக்கு போறாரு, டெல்லியில் போய் பேசுறாரு, மாற்றுக் கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வந்து சேர்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு. என்ன நடக்குது இங்கே, நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய ஷாக். அந்த ஷாக்கில் இருந்து 2 பிரதான கட்சிகள் சேர்ந்தவர்கள் இன்னும் மீண்டு வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய், அதை தாண்டி டிவிகே நிர்வாகிகள் இவ்வளோ பேர் அரவணைக்கிறீர்கள். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நீங்கள் எப்பொழுது ஒரு நல்ல ஆட்சியாக எப்பொழுதும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. அப்படியேப்பட்ட ஆட்சி நீங்கள் கொடுப்பீர்கள், நடத்துவீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.